கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த மாத வாக்குத்தத்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 77:17. 77ஆம் சங்கீதம் 17வது வசனம். மேகங்கள் ஜலங்களை பொழிந்தது, ஆகாய மண்டலங்கள் முழக்கமிட்டது, உம்முடைய அம்புகளும் திரிப்புண்டு பறந்தது. ஆம், இந்த வாக்குத்தத்த வார்த்தையின்படி தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்று முதல் ஒவ்வொரு மேகங்களாய் பார்க்க போகிறோம். அதிலே இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு மேகம் மலையை மூடின மேகம். மலையை மூடின மேகம். இந்த மலையை மூடின மேகத்தை குறித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால், யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 15, 16, 17 மற்றும் 18. யாத்திரையாகும் 24ஆம் அதிகாரம் 15 முதல் 18 வரைக்கும் உள்ள வசனத்தை வாசித்தால் அங்கு மலையை மூடின ஒரு மேகத்தை குறித்து பார்க்கலாம். அந்த வசனத்தை முதலாவது வாசித்து விடுகிறேன், ஜெபத்தோடு கவனிங்க. கையிலே தயவு செய்து வேதாகமத்தை எடுத்து நீங்களும் வேதத்தை திறந்து என்னோடு கூட வாசித்தால் அந்த உன்னதமான மேகத்தின் அனுபவம் உங்களுக்கும் கிடைக்கும். மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிற்று. கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கியிருந்தது. மேகம் 6 நாள் அது மூடியிருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவிலிருந்து மோசையை கூப்பிட்டார். மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினியை போல் இருந்தது. மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில் இருந்தான். நல்லவன். இங்கு ஒரு மேகத்தை குறித்து பார்க்கிறோம். இந்த மேகம் மலையை மூடின மேகம் என்று வேதம் சொல்லுது. எந்த மலையை மூடினது, அது எதற்காக மூடினது என்று பார்க்கும்போது, அங்கு தேவனுடைய மனுஷன் என்று வேதத்தால் அழைக்கப்பட்ட கர்த்தர் நல்லவே மோசே தேவ சமூகத்தில் பிரவேசித்த போது அந்த மலையை தான் இந்த மேகம் மூடினது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அது 15ஆம் வசனம் சொல்லுது, மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடினது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். யோசித்து பாருங்கள், மலைகளுக்கு மேலே மேகங்கள் உலாவுவது ஒரு பெரிய அபூர்வ காட்சி கிடையாது. மலைகளில் மேகம் தங்கியிருப்பது ஒரு ஆச்சரியமானது கிடையாது. இன்றைக்கும் நாம் மலை பிரதேசங்களுக்கு கடந்து போனால் இப்படிப்பட்ட காட்சிகளை சர்வ சாதாரணமாய் காணலாம். அதிலே குறிப்பாய் நீ கர்த்தர் நல்லவர், கேரளா மாநிலத்தில மூணார் பக்கத்துல கொழுக்கு மலை என்கிற ஒரு மலை உண்டு. அங்கே பார்த்தால் அதிகாலை 4:30 முதல் 5 மணி 5:15 சூரிய உதயம் காணப்படும். அந்த சூரிய உதயத்தை பார்க்க பல ஆயிரக்கணக்கான மக்கள் தினந்தோறும் வர்றாங்க. அங்க என்ன விசேஷம் என்று சொன்னால், அந்த சூரியோதயத்தை பார்ப்பதற்கு நிக்கிற ஒரு இடம் உண்டு. அங்க போயிட்டா மேகம் எல்லாம் நம்முடைய காலுக்கு கீழாக இருக்கும். மேகங்கள் காலுக்கு கீழா இருக்கும், நாம் மேகங்களுக்குள் இருப்போம். அப்போ அது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம்! இப்படிப்பட்ட ஒரு அருமையான காட்சி பாருங்க. இப்படி மேகங்கள் மலையை மூடி இருப்பது ஒரு பெரிய அபூர்வம் கிடையாது. ஆனால் இங்கு யாத்திரையாகமம் 24ஆம் அதிகாரம் 15 முதல் 18 ஒரு மேகம் மலையை மூடினது என்று இருக்கிறதே. இந்த மேகம் மலையை மூடினது சாதாரண காரியம் கிடையாது. இது தேவன் சம்பந்தப்பட்ட ஒரு மேகம். இது பரிசுத்த ஊழியக்காரன் சம்பந்தப்பட்ட ஒரு மேகம். தேவ ஜனங்கள் கண்டு பயந்த ஒரு மேகம். தேவ மனுஷனை மூடி மறைத்து கொண்ட மேகம்தான் இந்த மேகம். கர்த்தர் நல்லவன். அந்த வசனம் அழகாய் சொல்வது, மலையை முதலாவது மூடினது.
18வது வசனம் சொல்லுகிறது, மோசே மேகத்தின் நடுவே பிரவேசித்து, சுற்றி எல்லா இடமும் மேகமும் மேக கூட்டமா இருக்கு, அதுக்கு நடுவிலே கடந்து போகிறார், அதுக்கு நடுவிலே நடந்து போகிறார். இது எதற்காக அங்கே போகிறார்? ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, நீ மாத்திரம் மேலே ஏறி வா என்று கர்த்தர் சொன்னார். அந்த வார்த்தைக்கு இணங்கி மோசே யோசுவாவை அழைத்து கொண்டு போகிறார். போகிற வழியிலே மெசத்திர மலையின் ஒரு பகுதியிலே யோசுவா இருந்து விடுகிறார். இப்ப தேவ மனுஷனாகிய மோசே மலைக்கு மேலே ஏறுகிறார். அந்த மலைக்கு மேலே மேகம் அழகாய் மூடி இருக்கிறது. எனக்கன்பான தேவச்சனமே, இங்கு சொல்லப்படுகிற மலையை மூடுகிற இந்த மேகம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, அது மகிமையின் காட்சியை குறித்தது. இந்த மோசையை மூடின மேகம், இந்த மலையை மூடின மேகம் எதை காண்பிக்கிறது? அது மகிமையின் காட்சியை குறிக்கும். இது நான் சொல்லவில்லை, வசனம் சொல்லு. 17ஆம் வசனம் சொல்லுகிறது, ஓ மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி, மகிமையின் காட்சி. அப்படியானால் இந்த 2026ஆம் ஆண்டு இந்த அருமையான மே மாதம் 1ஆம் தேதியில தேவனுடைய ஊழியக்காரனாய் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய முதல் வார்த்தை என்னன்னா, இந்த மாதத்தில் இந்த மேகத்திலிருந்து கிடைக்கிற அந்த மகிமையின் காட்சி, அந்த மகிமையின் சாட்சி, அந்த மகிமையின் அனுபவத்தினால் உங்களையும் என்னையும் நம்மையும் நிரப்புவாராக என்று உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். சுகத்தினால் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம், ஆரோக்கியத்தினால் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம், வார்த்தையினால் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இப்படியெல்லாம் ஜெபிக்கிற நாம், ஆண்டவரே மகிமையின் காட்சியினால், ஓ சோத்திர மகிமையின் சாட்சியினால் என்னை நிரப்பும் என்று கேட்டு பாருங்க. ஒரு தேவ பிள்ளைய மகிமையானதை நிரப்பிவிட்டால் இந்த உலகத்தின் எந்த விதமான பிசாசின் போராட்டங்களும் அவர்களை மேற்கொள்ளுவது கிடையாது. ஏனென்றால் அவர்கள் உள்ளும் புறம்பும் தேவனுடைய மகிமையினால் நிறைந்த மனுஷர்கள். அப்படியானால் இந்த மேகம் முதலாவது மகிமையின் காட்சி. இந்த மகிமையினால் நிரப்பப்பட்டவர்கள் யார் என்று கவனித்தால், தானியேல் தீர்க்கதரிசிதான் இந்த மகிமையின் சோத்திர காட்சியினாலும் மகிமையின் மேகத்தினாலும் நிரப்பப்பட்ட ஒரு தேவ மனுஷன். இந்த தானியேலுடைய ஜெப ஜீவியத்தை தானியேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் முதல் 12ஆம் அதிகாரம் வரைக்கும் வாசித்து பாருங்க. பல விதத்திலே தானியேல் ஜெபம் பண்ணுவார். அப்படி ஜெபிக்கிற பல நேரத்துல அவர் சாஸ்தாங்கமாய் விழுந்து விடுவார். சரீரத்திலே பலனற்றவராய் கீழே கடந்து விடுவார். ஓ கர்த்தர் நல்லவே, ஏன் விழுந்து விடுகிறார், ஏன் கடந்து விடுகிறார் என்று சொன்னால், அந்த ஜெபஸ்தலத்திலே இருந்து ஜெபித்து 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 கர்த்தருடைய பிரசன்னத்தில் நிறைந்து 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 அதேபடி மகிமை நிரப்பினதினால் இவருடைய சரீரம் மண்பாண்டம் போன்ற ஒரு பலவீனமான சரீரம். அந்த மகிமையோ பரலோகத்தின் மகிமை. இந்த மண்பாண்டமான சரீரத்துல பரலோகத்தின் மகிமையை அங்கு அனுபவிக்க ஏற்றுக்கொள்ள முடியாததினால் அவர் பலட்சியப்பட்டு கீழே விழுந்து விடுகிறார். முகம் குப்புற கீழே கடக்கிறார், பலனற்றவராய் கடக்கிறார். ஓ அப்போதான் கர்த்தருடைய தூதர்கள் வந்து தானியேலை பலப்படுத்துகிறார்கள். ஆம், சோத்திர மேகம் என்பது முதலாவது தேவனுடைய மகிமையின் காட்சியை குறிக்கிறது. இந்த கடைசி காலத்துல விசுவாசிகளாகிய நீங்களும் சரி, ஊழியக்காரர்களாகிய அடியானை போன்றவர்களும் சரி, எதிலே நிரப்பப்பட வேண்டும் என்று சொன்னா நல்ல மகிமையினால் நிரம்ப. அந்த மகிமை நிரம்ப 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 தானியேலுக்கு எப்படி
சோத்திரம் வருங்கால தரிசனங்கள், கடைசி கால தரிசனங்கள், குமாரனாகிய இயேசுவின் பிறப்புக்கு பின்பு நடக்க போகிற காரியங்கள், உலகத்தின் இறுதியிலே நடக்க போகிற பெரிய யுத்தங்கள், இதெல்லாம் தானியேலுக்கு எப்படி அற்புதமாய் வெளிப்படுத்தப்பட்டதோ, நாம் மேகம் என்கிற மகிமையினால் நிரம்பும் போது நமக்கும் அந்த பெரிய வெளிப்பாட்டை கொடுப்பார். நமக்கும் அந்த பெரிய தரிசனத்தை கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அப்ப தேவ பிள்ளைகள், இந்த மாதத்திலே நாம் பெற்றுக்கொள்ள போகிற பெரிய ஆசீர்வாதத்தில் ஒரு ஆசீர்வாதம், அது மகிமையின் ஆசீர்வாதம். அது மகிமையின் ஆசீர்வாதம். இந்த மேகம் தேவனுடைய மகிமையை காண்பிக்கிறது. எனக்கன்பான தேவச்சனமே, சாமுவேல் தீர்க்கதரிசியின் காலத்துல ஏலி என்கிற தேவ மனுஷன் வாழ்ந்தார். அந்த ஏலியின் கரத்தின் கீழாகத்தான் சாமுவேல் தீர்க்கதரிசி வளர்ந்தார். ஆனால் மகிமைக்கெல்லாம் முன்மாதிரியாய் இருக்க வேண்டிய ஏலியை விட்டு மகிமை எடுப்பட்டது. ஆனா ஏலியினால் உருவாக்கப்பட்ட சாமுவேலை மகிமை மூடினது. இப்ப நல்லா கவனிக்கணும். அனுபவம் நிறைந்த, அறிவு நிறைந்த, பக்குவம் நிறைந்த, நியாயப்பிரமாணம் தெரிந்த, பிரசங்கம் தெரிந்த, ஆலயத்தின் உபதேசம் தெரிந்த அந்த ஏலியின் ஜீவியத்தில் இந்த மகிமை தங்கி இருக்கவில்லை. ஆனால் புதிதாய் வளர்ந்து, புதிதாய் ரட்சிக்கப்பட்ட, புதிதாய் ஊழியத்துக்கு வந்து சின்ன பையனாய் இருந்த சாமுவேலுக்குள் அந்த மகிமை தங்கினது. மகிமையை இழந்த ஏலி அவருடைய குடும்பமும் சோத்திரம் சின்னாபின்னமாய் சிதறினது. மகிமையினால் நிறைந்த சாமுவேலும் சாமுவேலுடைய ஊழியம் சோத்திரம் எல்லா பக்கமும் வளர்ந்து விருத்தி அடைந்தது. அப்போ இந்த மேகம் என்பது தேவனுடைய மகிமை. மகிமை என்ன செய்யும்? ஒன்று, தானியேலை போல உங்களை நல்லா ஜெபிக்க வைக்கும். இரண்டாவது, சாமுவேலை போல உங்களை நல்ல ஊழியம் செய்ய வைக்கும். இதுதான் மகிமை செய்கிற ரெண்டு அற்புதமான காரியம். ஒன்று, தானியேலை போல ஜெபிக்கவும், இரண்டாவது சாமுவேலை போல நல்ல ஊழியமும் செய்ய வைக்கும். இந்த ரெண்டும் நமக்கு இருந்தாலே போதும், தேவ ராஜ்யத்தின் பணியை சுலபமாய் செய்து விடலாம். அல்லேலூயா. நல்ல ஜெபஜீவியம், நல்ல சூத்திர மகிமையின் அடையாளம். ஜெபஜீவியமும் மகிமையின் அடையாளமும் வந்து விட்டால் நாம் கர்த்தருக்கென்று எழும்பி பிரகாசிக்க முடியும். சூத்திர 8 திக்கும் ஓட முடியும். இந்த மாதத்திலே என் தேவனாகிய கர்த்தர் உங்களை இந்த மேகம் என்ற மகிமையினால் நிரப்புவாராக. உங்களுக்குள்ளும் தானியேலை போல ஜெப ஆவியை கொடுப்பாராக. உங்களையும் ஊழியத்தில் எடுத்து கர்த்தர் கிருபையும் தயவுமாய் பயன்படுத்துவாராக. அந்த மேகம் என்னும் மகிமை உங்களை நிரப்பட்டும், உங்க மனைவியை நிரப்பட்டும், உங்க கணவனை நிரப்பட்டும், உங்க மகனை நிரப்பட்டும், உங்க வீட்டை நிரப்பட்டும் என்று ஊழியக்காரனாகி நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆம், இன்னைக்கு நாம் பார்த்து கொண்டிருப்பது மலையை மூடின மேகம். இந்த மேகம் முதலாவது மகிமையை காண்பிக்கிறது என்று நாம் பார்த்தோம். இரண்டாவதாக, இந்த மலையை மூடின அந்த மேகம் எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அந்த சோத்திர மேகத்தை குறித்து அற்புதமான ஒரு வார்த்தை வாசிக்கிறேன். யாத்திரையாகமம் 24ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிக்கிறேன். மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்தருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினியை போல இருந்தது. ஒரு மேகம் முதலாவது மகிமையாய் தன்னை வெளிப்படுத்தினது. இரண்டாவதாக, இந்த மேகம் ஒரு பட்சிக்கிற அக்கினியாக, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, ஒரு பட்சிக்கிற அக்கினியாய் தன்னை வெளிப்படுத்துது. அப்படியானால் இந்த மேகம் ஒரு பட்சிக்கிற அக்கினியாய் தன்னை காண்பிக்கிறது. அந்த பட்சிக்கிற அக்கினி என்பது என்ன? அந்த பட்சிக்கிற அக்கினி என்பது சோத்திரம் எதை குறிக்கிறதா இருக்கிறது? தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. வாசிக்கிறேன். எபிரேயர் புஸ்தகம்
12ஆம் அதிகாரம் 29வது வசனம். எபிரேயர் 12:29. நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறாரே. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பட்சிக்கிற அக்கினி என்பது எதை காண்பிக்கிறது? அது தேவனாகிய கர்த்தரை காண்பிக்கிறது. அதுதான் எபிரேயர் 12:29 அந்த எபிரேயர் ஆக்கியோர் ரொம்ப சுருக்கமா ஒரு வார்த்தை சொல்ற. திருக்குறள் மாதிரி 2 வரி உள்ள ஒரு வசனம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறாரே, அவ்வளவுதான். இப்போ இந்த மகிமை 2வது எதை காண்பிக்கிறது? நல்ல தேவனுடைய அக்கினிக்கு இணையா இருக்கு. யோசித்து பாருங்க. நாம் கண்ணுக்கு பார்க்கிற மேகம் ஒரு பஞ்சு போல இருக்குது, மெத்தையை போல இருக்குது, வெண்வடிவத்தில் இருக்குது, பார்த்தாலே மென்மையா இருக்குது. ஆனா அந்த பஞ்சு போல இருக்கக்கூடிய வெண்வடிவத்தில் இருக்கக்கூடிய மென்மையா இருக்கிற அந்த மேகம் இவை பயங்கர எரிகிற, கொழுந்து விட்டு எரிகிற நெருப்பு போல தெரிந்தா எப்படி இருக்கும்? ஜனங்கள் பயப்படுவார்கள் அல்லவா? ஞானிகள் கலங்குவார்கள் அல்லவா? விஞ்ஞானிகள் உடனே ஆராய துவங்குவார்கள் அல்லவா? ஐயோ, இது மேகமா அக்கினியா என்று சொல்லி சில குழம்புவார்கள் அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு அக்கினி, அந்த மேகம் அக்கினியாய் மாறுவது அது தேவனாகிய கர்த்தரை குறிக்கிறது. ஏன்னாக்கா நம்முடைய தேவனை குறித்து சொல்லும் போது அவர் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே. அவர் கோபப்பட்டால் என்ன நடக்கும்? வானம் இடி இடிக்கும். அவர் கோபப்பட்டால் என்ன நடக்கும்? பூமி வாயை திறந்து ஓசத்தில் 2ஆய் பிளந்து வாயை திறந்து விடும். தேவன் கோபப்பட்டால் என்ன நடக்கும்? வானத்திலிருந்து மழை வருவதற்கு பதிலாக கல்மழை வந்து இறங்கும். தேவன் கோபப்பட்ட என்ன நடக்கும்? வானத்திலிருந்து ஓசத்தில் அக்கினி விழுந்து பூமியின் பல பகுதிகளை எரிக்கும். தேவன் கோபப்பட்ட என்ன நடக்கும்? சத்துருக்கள் எங்கும் சிதறண்டு போவார்கள். அப்போ இந்த மாதத்துல என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு எப்படி வெளிப்பட விரும்புகிறார் என்று சொன்னா, பட்சிக்கிற அக்கினியாய், சொத்துற பட்சிக்கிற அக்கினியாய், அவ சொத்துற எல்லா துன்மார்க்கத்தை, எல்லா சொத்துற வெறிகளை, எல்லா அசூசிகளை எல்லாவற்றையும் பட்சித்து தேவனுடைய மனுஷனுக்கும் தேவனுடைய சபைக்கும் தேவனுடைய ஊழியத்துக்கு எதிராய் எழும்புகிற யாராய் இருந்தாலும் அவர்களை பொசுக்கி சாம்பலாக்கி போடத்தக்கதாய் ஆண்டவர் இந்த மாதத்திலே எழும்புவோம். நீங்க எத்தனை காவல்துறை அதிகாரிகளை நண்பர்களாய் வைத்திருக்கிறீர்கள் எனக்கு தெரியாது. உங்களுக்கு அறிமுகமான கிரிமினல் லாயர்ஸ், ஹைகோர்ட் லாயர்ஸ், சுப்ரீம் கோர்ட் வக்கீல்கள் எத்தனை பேர் உங்களுக்கு இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. நல்ல பணபலமும் அரசியல் பலமும் உள்ள அதிகார வர்க்கத்தினர் எத்தனை பேரை நீங்க உங்களுடைய நட்பில வைத்திருக்கிறது எனக்கு தெரியாது. ஆனா ஒன்று மாத்திரம் சொல்லுவேன். நான் சொன்ன இந்த காவல்துறை, வக்கீல் துறை மற்றும் அதிகாரத்துறை, அரசியல் துறை எத்தனை, அதுல எவ்வளவு வல்லமையானவர்கள் நமக்கு இருந்தாலும் ஒரு ஆபத்து சத்துருக்களால் வரும்போது, ஒரு பிரச்சனை பொல்லாத மனிதர்களால் வரும்போது அதிலிருந்து காக்கக்கூடிய ஏற்றத்தில் உடனடியா இருந்து காக்கக்கூடியவர் ஒருவர் உண்டென்றால் முதலாவது கர்த்தர் தான், முதலாவது தேவன் தான். அவர் தம்முடைய ஜனங்களை சூழ பாளையம் இறங்கி காக்கிறவராயிருக்கிறார். இந்த அக்கினி சாதாரண அக்கினி இல்லைங்க. நீங்க எகிப்துல இஸ்ரவேல் ஜனங்க வாழ்ந்த காலத்தை கொஞ்சம் படிப்புல படிச்சு பாருங்க. ஒரு பக்கத்துல பார்த்தா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நல்ல பட்ட பகல் மாதிரி வெட்ட வெளிச்சமா இருக்குது, சூரியன் அப்படி ஜொலிக்குது. மறுபக்கத்துல பார்த்தாக்க எகிப்தியருக்கு அப்படியே அமாவாசை இருட்டா இருக்குது. அங்க எதுவுமே தெரியல, கைய வச்சா பிடிக்க முடியல, எந்த பொருள் எங்க இருக்குன்னு தெரியல. வசத்திரம் தடவுகிறார்கள், தடவி தெரிகிறார்கள். ஆண்டவருடைய அக்கினி என்பது சாதாரண இல்லைங்க. அது ஒரு பக்கத்துல அக்கினியாயும் வெளிச்சமாயும் மறுபக்கத்துல இருளாயும் காண்பிக்கக்கூடிய தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதால் இந்த அக்கினியினால் வேதாகமத்தில் அதிகமாய் பட்சிக்கப்பட்டவர்கள் யார் என்று சொன்னா, சோதோம், குமரா,
பெத்சாய்தா. சோதோம், கொமோரா, பெத்சாய்தா. இந்த சோதோமின் மீதும் கொமோராவின் மீதும் அக்கினி தழல் வந்து விழுந்தது. அதனால் அது பட்டணமே அடையாளம் தெரியாமல் மாறினது. பெத்சாய்தாவும் தேவனுடைய வார்த்தைக்கு இணங்காதபடி அதுவும் தண்டிக்கப்பட்டது. அப்போ இந்த மேகம் என்பது இரண்டாவது பட்சிக்கிற அக்கினியை குறிக்குது. அந்த பட்சிக்கிற அக்கினி என்பது கர்த்தரை குறிக்குது. இந்த சொத்துல பட்சிக்கிற அக்கினியை குறித்து இன்னொரு அழகான வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. புலம்பல் புஸ்தகம் 2:3. புலம்பலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கிறேன் ஜெபத்தோடு. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். மன்னிக்கணும். ஏசாயா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் ஏசாயா 30:30. திரும்ப சொல்றேன், ஏசாயாவின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வாசிக்கிறேன். கர்த்தர் மகத்துவமானவர், தமது சத்தத்தை கேட்க பண்ணி உக்கிர கோபத்தினாலும் பட்சிக்கிற அக்கினி ஜுவாலையினாலும் இடி பெருவெள்ளம் கல்மழையினாலும் தமது புயத்தின் வல்லமையை காண்பிப்பார். அல்லேலூயா. இந்த பட்சிக்கிற அக்கினி என்பது ஒன்று கர்த்தரை குறிக்கிறது என்று சொன்னேன். இரண்டாவது அது எதை குறிக்கிறது தெரியுமா? அவருடைய புயத்தின் வல்லமையை குறிக்கிறது. அல்லேலூயா. இதற்காகவே நீங்கள் தேவனை துதிக்கணும். இதற்காகவே கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். என் தேவனுடைய புயம் என்கிற கரம் அது வல்லமையான கரமா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். என் தேவனுடைய கரம் என்கிற புயம் ஸ்தோத்திரம் அது பட்சிக்கிற அக்கினிக்கு ஒப்பா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அதனாலதான் இன்றைக்கு நான் சாகாது இருக்கிறேன். அதனாலதான் இன்றைக்கு நான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன். அதனாலதான் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறேன். ஏனென்றால் என் தேவனுடைய கர்த்தருடைய கரம் பட்சிக்கிற அக்கினியாய் மாத்திரம் அல்ல, சோத்திரம் அது வல்லமையுள்ள ஒரு கரமாயிருக்கு. தேவனுடைய ஊழியக்காரன் நான் சொல்றேன், சகோதரி பயப்படாதீங்க, சகோதரா ஊழியக்காரரை பயப்படாதீங்க. சோத்திரம் தைரியமாயிருங்க. மகிமையின் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவருடைய கரம் பயங்கரமானதை செய்யும். அவருடைய கரம் சத்துருக்களை பட்சித்து போடுகிறதை காண்பீர்கள். ஆம், இந்த மாதம் கர்த்தர் நல்லவர். உங்களுக்கு மேகம் என்பது முதலாவது அது நல்ல மகிமையின் காண்பிக்கிறதாயும் மகிமையின் மேகமாய் வெளிப்படும். இரண்டாவதாக இந்த மேகம் என்பது நல்ல ஒரு பட்சிக்கிற அக்கினியாய் உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிற சகாயமாகவும் சத்துருக்களுக்கு எரித்து போடுகிற நெருப்பாகவும் அது காண்பிக்கும். கர்த்தருடைய கரம் வல்லமை உள்ளது என்பதை இந்த மாதத்தில் நீங்கள் காணப்போகிறீர்கள். கர்த்தருடைய கரம் அவருடைய புயம் வல்லமையானது என்பதை ஒவ்வொரு அற்புதத்திலும் ரசிக்க போகிறீர்கள், ருசிக்க போகிறீர்கள். இது கர்த்தருடைய வார்த்தை. இது மாறாது, இது நடக்கும், இது நிறைவேறும். கர்த்தர் அதை செய்வார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஒரு மேகம் மகிமையாய் மாறினது. ஒரு மேகம் பட்சிக்கிற அக்கினியாய் மாறினது. மூன்றாவதாக அந்த மேகம் மலையை மூடின அந்த மேகம் எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? இந்த மலையை மூடின மேகமானது மூன்றாவது நல்ல பாதுகாப்பை குறிக்கும். நல்ல பாதுகாப்பு. எப்படி இந்த மேகம் பாதுகாப்பாய் மாறினது? அந்த யாத்திரையாகமம் 24ஆம் அதிகாரம் கடைசி வசனமாகி 18வது யாத்திரை 24:18 வாசிக்கிறேன், கவனிங்க. மோசே மேகத்தின் நடுவே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில் இருந்தான். இப்போ தேவனுடைய மனுஷனாகிய மோசே அந்த மேகத்துக்கு நடுவுலதான் உள்ளே பிரவேசிக்கிறான். எல்லாரும் கதவு வழியா தான் நடுவே பிரவேசிப்பாங்க. ஆனா மோசே தான் மேகத்தின் நடுவே உள்ளே பிரவேசிக்கிறான். இப்போ உள்ள மேகத்துக்குள்ள போயாச்சு. வெளியில மோசைய பார்க்க முடியல, பார்க்க முடியாது. அந்த மேகம் அப்படியே அவரை மூடிருச்சு. இவரும் உள்ளே போய் நுழைந்து கொண்டார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம்,
நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் குடியிருப்பான். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் குடியிருப்பான். இந்த வாக்குத்தத்த தீர்க்கதரிசன வசனம் நிறைவேறுவதற்காகத்தான் இந்த யாத்திரையாகமம் 24:18 மோசே மேகத்துக்குள் நுழைந்தான். ஏன்னா அது ஒரு பலத்த துருகமாய் மாறிவிட்டது. அந்த மேகத்துக்கு உள்ளே போல மோசே எப்படி இருக்கிறாரு? நல்ல சுகமாய் இருக்கு. மேகத்துக்குள் போன உடனே அந்த மேகம் மோசை மூடினது ஏன் தெரியுமா? பகலிலே பயங்கரமான வெயில், இரவிலே பயங்கரமான மைனஸ் டிகிரியை விட பயங்கர பனி, அடுத்து ஏராளமான குளிர். ஓ சோத்திரம், கர்த்தர் நல்லவன். நடு பகல் சோத்திரம், காலை வேளையில பார்த்தாக்கா அந்த மலை முழுவதும் சோத்திரம் பெருவாரி காற்று. அப்ப காலையிலே காற்று, பகலிலே உச்சி வெயில், இரவிலே பனியும் குளிரும் பயங்கரமானது. ஆனால் இவ்வளவு பயங்கரங்களுக்கு மத்தியிலே மோசே இந்த மலையின் மேல் இருந்தார் என்று சொன்னால் அதுக்கு ஒரே ஒரு காரணம், இந்த நல்ல மேகம் மோசையை சூழ்ந்து மூடிக்கொண்டது. அது இரவும் பகலும் என்று அந்த வசனம் சொல்லுது. அப்படின்னாக்கா இது ராத்திரியா இது பகலா என்று கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அந்த மேகத்துக்குள் அந்த தேவ மனுஷன் மறைக்கப்பட்டார். ஜபத்துக்கு 5 நாள் ஆயிடுச்சா தெரியல, 12 நாள் ஆயிடுச்சா தெரியல, 21 நாள் ஆயிடுச்சா தெரியல, 34 நாள் ஆயிடுச்சா தெரியல. ஏன்னா இருக்குது எங்க இருக்கிற மேகத்துக்கு. இப்ப கவனிக்கணும், இந்த மலைக்கு மேலே மோசே ஏறின போது அங்கே காலையிலே காற்றும், பகலிலே வெயிலும், இரவிலே பனியும் குளிரும் மாத்திரமல்ல, பல நேரத்திலே கொடிய விலங்குகள் கண்டிப்பா இருந்திருக்கும். அதுவும் 4000 5000 ஆண்டுக்கு முன்பு மோசையின் காலத்தில் இந்த விலங்குகள்லாம் இன்னைக்கு நீங்க நான் பார்க்கிற விலங்கு கிடையாது. அது ஒவ்வொன்றும் டைனோசர் போல இருக்கும், திமிங்கலம் போல இருக்கும், ஒவ்வொன்றும் பயங்கரமா இருக்கும். அத பைபிள் சொல்லி பால சிங்கங்கள் அப்படின்னு சொல்லுது, காட்டு விலங்குகள் அப்படின்னு சொல்லுது. இன்னைக்கு இருக்கிற சிங்கம் புலி மாதிரிலாம் அந்த காலத்துல கிடையாது. அது ஒவ்வொன்றும் டன் கணக்கா வெயிட் உள்ளது, பயங்கரமானது. அப்படிப்பட்ட விலங்கினங்கள், கொடிய விஷ ஜந்துக்களாகிய பாம்புகள்லாம் அங்க உண்டு. ஆனாலும் பாருங்க, இவ்வளவு காரியம் இருந்தும் அந்த 40 நாட்கள்ல மோசைக்கு ஒரு தீங்கு இல்லை, ஒரு விஷ கடி இல்லை, எந்த ரத்தம் சிந்துதல் இல்லை, சரீரத்துல மெலிவு இல்லை, குளிர்னால நடுங்கி போகல, நெருப்பினால வெயில்னால சுருங்கி போகல, காத்தடிச்சதுல மூச்சு முட்டி திண்டாடல. அந்த மோசே ரொம்ப ஒரு செக்யூரா இருக்கிறார், நல்ல ஒரு சேஃப்டியா ரொம்ப அருமையான பாதுகாப்புல இருக்கிறார். ஏன் தெரியுமா? அந்த மேகம் அப்படியே இந்த தெய்வ மனுஷனை மூடினது. கர்த்தருடைய ஊழியக்காரனாக நான் சொல்லுகிறேன், எழுதி வைத்துக் கொள்ளுங்க. இந்த மாதத்திலே என் தேவனாகிய கர்த்தர் இந்த மேகத்தை போல உங்களையும் மூடுவதற்கு வல்லவராயிருக்கிறார். நீங்கள் வாகனத்துல போகும்போது, ராத்திரி நேரத்துல கடந்து வரும்போது என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ நினைக்கலாம். ஆனா எழுதி வைத்துக் கொள்ளுங்க, இந்த மாதத்துல உங்களை பாதுகாக்கிற ஒரு மேகத்தை கர்த்தர் அனுப்புகிறார். உங்களை அரவணைக்கிற ஒரு மேகத்தை கர்த்தர் அனுப்புகிறார். உங்களை சுத்திரம் நல்ல எல்லா தீங்குக்கும் தப்புவிக்கிற ஒரு மேகத்தை கர்த்தர் அனுப்புகிறார். அவருடைய மேகம் உங்களை என்னை நம்மை நிரப்பும் போது, அது உங்களை என்னை நம்மை மூடிக்கொள்ளும் போது, எந்த விலங்குகளும் கொடிய ஜந்துக்களும் விஷ ஜந்துக்களும் அல்லது எந்த காற்றும் எந்த மழையும் எந்த விதமான வெயிலும் எந்த குளிரும் பனியும் நம்மை சேதப்படுத்துவது இல்லை. ஒரு சேதப்படாத மாதமாக இந்த மாதத்தை கர்த்தர் மாற்றுகிறார். மோசையை இந்த மேகம் மூடி பாதுகாத்து. இன்னொரு ரகசியம் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேலே பகலிலே மேக ஸ்தம்பம் காட்டினது, இரவிலே அக்கினி ஸ்தம்பம் வந்தது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேலே உலாவின அந்த மேக ஸ்தம்பம் என்பது வேறு, இங்கு மோசையை மூடின மேகம் என்பது வேறு. அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேலே இருந்தது மேக ஸ்தம்பம். இங்க இருக்கிறது ரியல் ஒரிஜினல் மேகம். அந்த மேக ஸ்தம்பத்துக்கும்
இந்த மேகத்துக்கும் என்னையா வித்தியாசம் அப்படின்னாக்கா, அந்த மேக ஸ்தம்பம் அவர்களுக்கு ஒரு நிழல் மட்டும்தான் கொடுத்தது. சோத்திரம் அவர்களுக்கு நடப்பதற்கு சோத்திரம் ஒரு சுவாசத்தை கொடுத்தது. ஆனால் மோசையை மூடின மேகம் அது மேக ஸ்தம்பம் அல்ல, அது தேவனிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மேகம், தேவனோடு இருக்கக்கூடிய ஒரு மேகம். அதனாலதான் இந்த மேகம் மோசையை மூடினபடினால் எல்லா தீங்குக்கும் தப்புவிக்கப்பட்டார். அவருடைய சரீரம் தப்புவிக்கப்பட்டது, அவருடைய ஜீவன் தப்புவிக்கப்பட்டது. கர்த்தர் கிருபையாய் காப்பாற்றினார். 40 நாட்கள் ஜெபத்தை முடித்து அந்த தேவ மனுஷன் மேகத்தில இருந்தும் மலையிலிருந்தும் வெளியேறி கீழே இறங்கினாக்கா, கைகள் தடுமாறவில்லை, கால்களில் ஆட்டம் காணவில்லை, நரம்பு தளர்ச்சி வரவில்லை, வயிற்று பசி ஏற்படல, கண்கள் வீங்கி போகல, தோலெல்லாம் சுருங்கி போகல. இவர் அந்த மேகத்துக்குள்ளும் மலைக்குள்ளும் போவதற்கு முன்பு எப்படி இருந்தாரோ அதை விட இப்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கார், அதை விட இப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கார், அதை விட இப்ப ஆளை பார்க்கறதுக்கு ஒரு வெண்மையின் வெளிச்சமா நல்ல பிரகாசிக்கிற ஒளியை போல இருக்கார். அந்த மேகம் அந்த தேவ மனுஷனை அப்படியே மாற்றிவிட்டது, சரீரத்தை மாற்றிவிட்டது, அவயவங்களை மாற்றிவிட்டது, அந்த தோற்றத்தையே அற்புதமாய் மாற்றிவிட்டது. அதுதான் பாதுகாக்கிற மேகம். மேகம் என்றால் சாதாரணம் கிடையாது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர். முதலாவது பார்த்தோம், இந்த மேகம் என்பது தேவனுடைய மகிமையை குறிக்கிறது. இரண்டாவது பார்த்தோம், இந்த மேகம் பட்சிக்கிற அக்கினியை குறிக்கிறது. மூன்றாவதாக இந்த மேகம் தேவ மனுஷனை பாதுகாக்கிற அரணும் கோட்டையுமாய் மாறினதை பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர். நான்காவதாக இந்த மேகம் எப்படிப்பட்டது? இந்த மேகம் ஒரு மற்ற மேகங்களைப் போல இல்லைங்க. இந்த மேகம் பொறுமையை குறிக்கிறது. இந்த மேகம் இப்ப நான்காவதாக பொறுமையாய் மாறிவிட்டது. எப்படி பொறுமையாய் மாறிவிட்டது? அந்த சீனாய் மலையிலே தேவன் இருக்கிறார், அந்த சீனாய் மலையிலே தேவனுடைய மகிமை இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது, எல்லாம் இருக்குது. அந்த இடத்துல மோசே உள்ள நுழைகிறார். அப்போ அந்த சீனாய் மலையை மூடின அந்த மேகம் நான்காவதாக எதை குறிக்கிறதுனா, நீடிய பொறுமையுள்ள கர்த்தருடைய கரத்தின் கிரியையை காண்பிக்கும். எப்படிங்க மேகத்துக்கு போய் பொறுமை பேர் வைக்கிறீங்கன்னாக்கா, அதுக்கு அழகான ஒரு வசனத்தை காட்டுற பாருங்க. அந்த யாத்திரையாகமோ 24ஆம் அதிகாரம் 16வது வசனம். யாத்திரையாகமம் 24:16. கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது, மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது. கர்த்தர் நல்லவை. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவிலிருந்து மோசையை கூப்பிட்டார். 6 நாள் அந்த மேகம் மலையை மூடியது. நீங்க இந்த அதிசயத்தை வேற எந்த நாட்டுக்கு போனாலும் பார்க்க முடியாது, எந்த கடைசி பூமி கடைசிக்கு போனாலும் பார்க்க முடியாது. ஏன்னா மேகம் பல நேரத்துல நகரக்கூடியது, மேகம் பல இடத்துக்கு போகுவதும் வருவதும் கூடியது, அது தன் உருவத்தை மாற்றக்கூடியது. ஆனா இங்கு சொல்லப்படுகிற இந்த மேகம், நான் செய்தியின் ஆரம்பத்துல சொன்ன பாருங்க, மேகங்கள் மலையை மூடுவதும் பெருசு கிடையாது, அதுல ஒரு அபூர்வ காட்சி கிடையாது. ஆனா இங்கு சொல்லப்படுகிற இந்த மேகம், மோசையின் காலத்துக்கு சொல்லப்பட்ட இந்த மேகம், இது விசேஷமானது. அது தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியக்கூடியது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. மோசே மன்னிக்கணும், யோனாவை விழுங்கி போட்டது ஒரு மீன். அந்த மீன் பொறுமையாய்ந்தது வெறும் 3 நாள் தான். 3ஆவது நாள் யோனாவை வந்து கரையிலே கக்கி போட்டது. ஆனால் இங்கு மோசைக்கு தங்கியிருக்கிற அந்த மேகம் 3 நாள் 2 நாள் 1 நாள் இல்லைங்க, 6 நாள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. 6 நாள் அந்த மலையிலேயே இருக்குது. கர்த்தர் நல்லவே, அந்த இடத்திலேயே இருக்குது. கர்த்தர் நல்லவே, அந்த தேவ மனுஷன் மூடிக்கொண்டே இருக்குது.
தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்படியானால் இந்த 6 நாள் என்பது என்ன? இந்த 6 நாள் என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? இந்த 6 நாளை குறித்த ஒரு அருமையான வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அந்த யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். யோசுவா 6:3 வாசிக்கிறேன். யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர். இப்போ இந்த மேகம் மலையின் மீது 6 நாள் தங்கியிருக்கு. இந்த 6 நாள் என்பது எதை குறிக்கிறது? எப்படிப்பட்ட எரிகோ மதிலையும் உடையக்கூடியதை காண்பிக்கிறது. இப்ப எரிகோ மதில உடைக்கணும்னா பீரங்கி வேண்டுமா, நல்ல குண்டு வேணுமா, துப்பாக்கி வேண்டுமா, கடப்பாறை வேண்டுமா, மண்வெட்டி வேண்டுமான்னு கேட்டா எரிகோவின் மதிலை உடைக்க இந்த போர் ஆயுதமெல்லாம் வேண்டாம். எரிகோவின் மதிலை உடைக்க ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய சர்வாயுத வர்க்கம் போர் ஆயுதமே பொறுமைதான். என்ன பொறுமை? ஆண்டவர் சொல்லிட்டாரு, இந்த இவ்வளோ பெரிய எரிகோ மதில பாக்குறீங்க, இந்த சுவத்துக்கு மேல் உச்சம் தலையில 2 ரதங்கள் ஓடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப அகலமானது, கருங்கல்லால் கட்டப்பட்டது. என் ஜனங்களே, இது உடைக்கப்படணும், இடிக்கப்படணும்னா அதுக்கு ஒரு ஆயுதத்தை கொடுக்கிறேன். என்ன ஆயுதம்? அதுதான் பொறுமை என்கிற ஆயுதம். முதல் நாளில் இவ்வளோ பெரிய எரிகோ மதிலை நீங்க ஒரே ஒரு முறைதான் சுத்தி வரணும். மறுநாள் நீங்க எல்லாம் ஒண்ணு சேரணும். எல்லாம் ஒண்ணு சேர்ந்து திரும்ப ஒரே ஒரு முறைதான் சுத்தி வரணும். இதை போல 3 நாளுக்கும் 4 நாளுக்கும் 5 நாளுக்கும் 6 நாளுக்கும் ஒரு நாளைக்கு ஒரு முறை நீங்க மனைவி புருஷன் பிள்ளைகளோடு சுத்தி வரணும். 7வது நாள் வரும்போது, ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் சொல்றோம். அங்க சுத்துற 7 தடவை நீங்க சுத்தணும். அப்படி சுத்தி வந்தாக்கா இந்த மதில் தானாகவே கீழே இடிந்து. இப்ப கவனிக்கணும், அந்த அவ்வளோ பெரிய மதிலை இடிப்பதற்கு ஆண்டவர் ஆயுதங்களை கொடுக்கவில்லை, போர் ஆயுதங்களை தரவில்லை, சுத்திரம் கோடாரிகளை தரவில்லை, கோலியாத் வைத்திருந்ததான சுத்திரம் அஸ்த கடகங்களை கொடுக்கவில்லை, சவுல் இருந்ததான ஈட்டியை தரவில்லை. இதெல்லாம் கொடுத்து மதில் இடிங்கன்னு சொல்லாம அதற்கு பதிலாக அந்த மதில் இடிவதற்கு தேவை நீ முதலாவது 6 நாள் பொறுமையாயிரு. 6 நாள் பொறுமையாயிரு. 7வது நாளிலே அங்க ஒரு பெரிய சத்தம் கேட்கும். அது என்ன சத்தம்னாக்கா, யோசுவாவின் புஸ்தகத்துல எடுத்தீங்கன்னாக்கா அது கர்த்தர் நல்லவர் 6ஆம் அதிகாரத்திலே அது மதில் விழுகிற சத்தம். ஆனா அதே சமயத்துல கர்த்தர் யாத்திரை 24:16 பாத்தீங்கன்னா அங்க கேட்கிற சத்தம் என்ன சத்தம்னா கர்த்தர் கூப்பிடுகிற சத்தம். அந்த வசனம் சொல்லுகிறது, அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசையை கூப்பிட்டார். மோசையை கூப்பிட்டார். மேகத்தின் நடுவிலிருந்து மோசையை கூப்பிட்டார். எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த மேகம் நல்ல கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இப்படி கிருபை நிறைஞ்ச தேவனுடைய மகிமையை காண்பிக்கிறது. இந்த மேகம் நல்ல பாதுகாப்பை தருகிறது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, நல்ல பொறுமையை கற்றுக் கொடுக்குது. இப்ப கவனிக்கணும், இந்த மேகம் மோசையை மூடினதினால் மோசே இந்த மலையில எத்தனை நாட்கள் இருந்தான் தெரியுமா? 40 நாட்கள் இருந்தார். மேகம் மூடி இருந்தது 6 நாள். அந்த 6 நாள்ல பெற்றுக்கொண்ட அபிஷேகம், அந்த 6 நாள்ல பெற்றுக்கொண்ட கிருபை, அந்த 6 நாள்ல பாதுகாக்கப்பட்ட பாதுகாப்பு 40 நாள் பொறுமையா இருக்க வைத்திருக்கு. ஒரு மேகம் ஒரு பரிசுத்தவானை எப்படி பொறுமைசாலியா மாற்றுது பாருங்க. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த மேகத்துக்குள் இவ்வளவு ரகசியங்கள் இருக்கு. இந்த மேகத்துக்குள் இவ்வளவு சத்தியம் இருக்கு. இந்த மேகத்துக்குள் இவ்வளவு வெளிப்பாடுகள். இவ்வளவுக்கு பைபிள்ல வேற எங்கேயும் போய் எடுக்கல.
அதை எதையும் நோண்டி தோண்டி எடுத்து புதுசா எதையும் காட்டல. ஒரே அதிகாரம், யாத்திரையாகவும் 24 அதிகாரம். அந்த 4 வசனம், அந்த 4 வசனத்துக்குள்ள இந்த 4 அற்புதமான தலைப்பு, 4 அற்புதமான சத்தியம் இருக்கு. இதோடு முடியலங்க. இந்த மேகம் கடைசியா என்ன செய்தது? மலையை மூடின மேகம் செய்த 5வது காரியம் என்ன? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த மேகம் செய்த 5வது காரியம் என்னன்னாக்கா, அந்த 16வது வசனம், யாத்திரை 24:16 சொல்லுகிறது, கர்த்தருடைய மகிமை சீனாய் மலை மேல் தங்கி இருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடியது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவிலிருந்து மோசையை கூப்பிட்டார். இப்போ இந்த யாத்திரையாகமத்தில் வசனத்தை வாசினா ஆரம்பத்துல கர்த்தர் அப்படின்னு வருது, முடியும் போது மோசே அப்படின்னு முடியுது. கர்த்தருடைய இந்த வார்த்தையில ஆரம்பித்து மோசே இந்த வார்த்தையில முடியுது. அப்படின்னாக்கா இந்த மேகம் செய்த ஒரு பெரிய மகிமையின் ஊழியம் என்னன்னா, மோசையையும் கர்த்தரையும் ஒன்றாய் இணைத்தது. மோசையையும் கர்த்தரையும் ஒன்றாய் இணைத்தது. அவர்கள் 2 பேர் உட்கார்ந்து நிறைய காரியத்தை பேசுறாங்க. 10 கட்டளைகளை உருவாக்கணும், நியாய பிரமாணத்தை உருவாக்கணும், கிருபையின் பிரமாணத்தை உருவாக்கணும், கற்பனைகளை உருவாக்கணும், என்னுடைய வேத வாக்கியங்களை ஜனங்களுக்கு அனுப்பணும், அது எப்படி பாடல்களாய் பாடணும், அடுத்து கானானை எப்படி பங்கிடணும், அங்கு யோசுவா எதெல்லாம் செய்யணும், கானானுக்கு அப்புறம் ஜனங்கள் என்ன மாறுவார்கள், அதுக்கப்புறம் இந்த உலகத்துல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி மோசையும் கர்த்தரும் ஒன்றாய் உட்கார்ந்து நிறைய காரியங்களை திட்டமிடுகிறார். மலைக்கு கீழே இருந்த மோசையையும் மலைக்கு மேலே இருந்த கர்த்தரையும் ஒன்றாய் இணைத்தது இந்த அருமையான மேகம். மேகத்துக்குள்ளே கர்த்தரும் இருக்கிறார், மோசையும் இருக்கிறார். ஆனா அந்த மேகத்துக்குள் கர்த்தரும் மோசையும் சேர்ந்து இருக்கிறதை கூட பக்கத்துல தங்கி வேற இடத்துல தங்கி இருந்தே யோசுவாவால் பார்க்க முடியல, மோசையின் அண்ணனாகிய ஆரோனால் அதை பார்க்க முடியல, கர்த்தரோடு மற்ற எந்த தேவ மனுஷர்களால் அதை பார்க்க முடியல. இந்த அனுபவம் ஒரு தத்துருவமான அற்புதமான அனுபவம். தேவனோடு இருப்பது, கர்த்தரோடு இருப்பது, கர்த்தர் இறங்கி நம்மோடு இருப்பது. இன்னைக்கு உட்கார்ந்து இந்த தெய்வ செய்தியை நான் அந்த யாத்திரையாகம 24வது 4 வசனத்தை திரும்ப திரும்ப படிச்சுட்டே இருந்தேன். படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு திடீர்னு ஒரு பெரிய ஒரு ஆதங்கம், ஒரு ஆசை. ஒரு தேவ மனுஷன், ஒரு மோசை இப்படி 40 நாள் மேகத்துக்குள்ள இருந்திருக்கிறாரு. அவர் மேல மேகம் 6 நாள் தங்கி இருந்திருக்கு. இதெல்லாம் எவ்வளவு அற்புதமான வாழ்க்கை. ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தை எனக்கு தரமாட்டீரா? நான் வீட்டுக்குள்ளேயே குடியிருக்கிறேன், இல்லாட்டி ஊழியத்துக்கு போற இடத்துல அங்கேயே தங்கி இருக்கிறேன், எங்கெங்கயோ போறேன், எங்கெங்கயோ வர்றேன், எங்கெங்கயோ தங்கி இருக்கிறேன். ஆனா உம்மோடு இருக்கணுமே, உம்மோடு வாசம் பண்ணணுமே, நீர் என்னோடு இறங்கி பேசணுமே, நீரும் நானும் நிறைய காரியத்தை சம்பாஷிக்கணுமே, இந்த ஒரு பாக்கியத்தை எனக்கு தாங்க. ஓ கர்த்தர் நல்லவை. இப்ப மோசையையும் கர்த்தரையும் இந்த மேகம் ஒன்றாய் இணைத்தது. இதற்கு முன்பு இந்த மேகம் கர்த்தர் இருக்கிற இடத்துல இருந்து, கர்த்தர் சொல்ற கர்த்தருடைய வார்த்தை இருக்கிற இடத்துல இருந்து, இதுவரைக்கும் கர்த்தர் தான் இந்த மேகத்தோடு இருந்தார், மேகத்துக்குள்ளே இருந்தார். இப்போ இந்த மேகத்துக்கு உள்ளே மோசையும் விட்டார். என்ன ஒரு அற்புதமான அனுபவம். அன்பு சகோதரர்களே, அன்பு சகோதரிகளே, எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இந்த மோசையின் அற்புதமான மேகத்தின் அனுபவம் எனக்கும் வேண்டும் ஆண்டவரே. ஓ, மோசைக்கு மனைவி உண்டு, மோசைக்கு 2 பிள்ளைகள் உண்டு, மோசைக்கு அண்ணன் உண்டு, மோசைக்கு அக்கா மிரியாம் உண்டு, அண்ணன் ஆரோன் உண்டு, ஒசோத்திர மனைவி சிப்போரால் உண்டு, ஒசோத்திர அவங்க அம்மா யோகபேத் உண்டு, மோசையோட அப்பா அம்ராம் உண்டு, மோசையோட மச்சான் ஓபா உண்டு. இப்படி நிறைய உறவுக்காரர்கள், சொந்த பந்தங்கள், பெற்றெடுத்தவர்கள், ரத்த சம்பந்தம் எல்லாம் இருந்தாலும் அவர்களோடு
மோசே இருந்த நாட்களை விட இந்த மேகத்துக்குள் இருந்த நாட்கள், கர்த்தரோடு இருந்த நாட்கள் தான் பிரதானமான நாட்கள். இந்த கடைசி காலத்துல ஆண்டுட்ட வாந்தையா கேளுங்க. அது எப்ப பார்த்தாலும் நான் யாருக்கு முன்னாடியாவது இருக்கிறேன், எங்கேயாவது எடுத்துக்கிறேன், வேலைக்கு போனா அலுவலகத்துல இருக்கிறேன், வீட்டுக்கு வந்தா வீட்டுக்குள்ள இருக்கிறேன், சோத்துல ஊருக்கு போனாக்கா சொந்தக்காரர்கிட்ட இருக்கிறேன், எங்கெங்கயோ இருக்கிற ஆண்டவரே. ஆனா இந்த மோசே மேகத்துக்குள்ள உம்மோடு இருந்ததை போல நானும் உம்மோடு இருக்க எனக்கு உதவி செய்யும், அந்த பாக்கியத்தை தாரும். என் வீட்டை அந்த மேகம் மூடட்டும், என்னுடைய ஊழிய ஸ்தலத்தை அந்த மேகம் மூடட்டும், என்னை அந்த மேகம் மூடட்டும். நான் கர்த்தரோடு இருக்கணுமே, நானும் கர்த்தரும் ஒன்றாய் சேரணுமே. அந்த கிருபையை எனக்கு தாங்க. இந்த மேகம் மலைக்கு மேலே இருந்த கர்த்தரையும் மலைக்கு கீழே இருந்த மோசையும் ஒன்றாய் இணைத்தது. மேலே வந்த உடனே கர்த்தர் இருக்கிற ஸ்தலத்துக்குள் நுழைய வைக்கணும். என்ன அற்புதமான பாக்கியம்! இந்த அருமையான ஜீவியத்தை, இந்த அருமையான வாழ்க்கையை ஆமென்றும் ஆமீன் என்றும் என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவாராக. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே என்பதாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபத்தோடு இந்த தேவ வார்த்தையை முடிக்க விரும்புகிறேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதா. இந்த மேகத்துக்கு இருந்த 6வது தன்மை என்ன தன்மைனா காத்திருந்தது. பொறுமையா இருந்தது மட்டும் இல்லாம அது காத்திருக்கிற அனுபவம் உள்ள ஒரு மேகமா இருக்கு. இது நான் சொல்லல, பைபிளே அதைத்தான் சொல்லுது. அந்த யாத்திரையாகமம் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. மேகம் மலையை மூடி இருந்தது. இப்ப இந்த மேகம் போய் என்ன பண்ணிருச்சு, அங்கேயே தங்கிருச்சு. அது வானம் வரைக்கும் பறக்கணும், மழை வருகிற இடத்துக்கு போகணும், காற்றடிக்கிற இடத்துல சிதறணும், அங்க களையணும், இங்க கூடணும். இதெல்லாம் இருந்தாலும் தேவன் சொல்லுகிற வரைக்கும் அந்த மேகம் அங்க என்ன செய்தது, தங்கி இருந்தது. தங்கி இருந்தது. ஒரு உண்மையை சொல்லட்டுமா, இந்த கடைசி காலத்துல அல்லோகுலப்படுறோம், அங்கும் இங்கும் ஓடுறோம். இது வாய்க்காதா அது வாய்க்காதான் தேடுறோம். இவங்க மூலமா நடந்துராதா அவங்க மூலமா கிடைச்சிடாதான் முயற்சிக்கிறோம். என் சொத்துல யாரையோ தேடி ஓடிட்டு இருக்கிறோம். ஆனா பைபிள் சொல்லுது, இந்த மேகம் தங்கி இருந்ததை போல நீங்க கர்த்தருடைய பாதத்திலே தங்கி இருக்க பழகுங்க. கர்த்தருடைய பாதத்திலே தங்கி இருக்க பழகுங்க. இந்த தங்கி இருக்கிறது பாருங்க, அதுல பெரிய மகிமை இருக்கு. தங்கி இருந்தவர்களுக்கு கிடைத்த மேன்மையும் தங்கி இருக்காதவர்களுக்கு உண்டான சம்பவத்தையும் சொல்லுகிறேன். இதே மோசையின் ஜீவியத்துல அந்த 2 பேரை பார்க்கலாம். யாருனாக்கா, ஒன்று யோசுவா, 2வது ஆரோன். இந்த யோசுவாவை பார்த்தீங்கன்னா, மோசை எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் போறாரு. மலைக்கு மேல போனா இவரு மலைக்கு மேல போறார். மோசை சொல்லுகிற இடத்துல கரெக்டா தங்கி இருக்கிறார். மலையிலிருந்து மோசை திரும்பி இறங்கி வருகிற வரைக்கும் இந்த யோசுவா அந்த மலையை விட்டு இறங்கல, கீழே நகர்ல. நல்ல ஒரு கிருபையான தங்கி இருக்கிற அனுபவம் யோசுவாவுக்கு உள்ளது. ஆனால் மோசையின் மூத்த சகோதரன் ஆரோனை பாருங்க, மோசையை விட 3 வயசு மூத்தவர் ஆரோன். அது மாத்திரமல்ல, இப்ப ஆசாரியனாய் அபிஷேகிக்கப்பட்டவர். ஆனால் இந்த ஆரோன் தங்கி இருக்கிற பழக்கம் இல்லாதவர். அவர் 15 நாள் ஜெபிச்சதாகவோ, 7 நாள் விழுந்து கிடந்ததாகவோ, 20 நாள் சொத்துல பரிதவிச்சதாகவோ, 40 நாள் உபவாசம் போடுறது எங்கேயும் வேதத்துல கிடையாது. அப்ப அவருக்கு தங்கி இருக்கிற பழக்கம் இல்லை. அதோட விளைவு என்ன தெரியுமா, இந்த ஆரோனுடைய வாழ்க்கை ஓர் என்னும் மலையோடு முடிஞ்சு போச்சு. அந்த ஓர் என்னும் மலைக்கு வரும்போது ஆண்டோர் மேலே வர சொல்லி ஆரோனுடைய ஆசாரிய வஸ்திரங்கள் எல்லாம் களைஞ்சி, அவள் தலைப்பாகையை களைஞ்சி எல்லாத்தையும் எடுத்துட்டு அங்க எல்லாருக்குமா மறித்து விடுகிறார். ஆனா இந்த தங்கி இருக்கிற பழக்கமுள்ள யோசுவாவை பாருங்க, ஆரோனின் காலம் முடிஞ்ச பின்பும் மோசையின் காலம் முடிஞ்ச பின்பும் ஆரோனின் வாழ்க்கை தொடருகிறது.
கானான் வரைக்கும் தொடருகிறது. அந்த கானானில் போய் ஜனங்களுக்கு நிலத்தை பங்கிடுகிற வரைக்கும் தொடருகிறது. இதுதான் காத்திருக்கிறவர்களுக்கும் தங்கி இருக்கிறவர்களுக்கும் தங்காமல் ஓடுகிறவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். நீங்க ஆசாரியராயிருக்கலாம், லேவியராயிருக்கலாம், ஆசாரிய உடை உடுத்தினவர்களாயிருக்கலாம், பட்டம் வாங்கினவர்களாயிருக்கலாம். உங்களை தேடி ஜனங்கள் நிறைய இருக்கிறாங்களே, ஐயோ பிரயாசப்படணுமே, ஓடணுமே, அதை பண்ணும் இதை பண்ணி கொண்டு இருக்கலாம். ஆனா நீ நல்லா கவனிக்கணும், ஆரோனே நீ எவ்வளவுதான் ஓடினாலும் கடைசியா உன்னால் கட்டப்பட்டது கன்று குட்டி மட்டுமே. ஆனால் யோசுவா தங்கி இருக்கிற பழக்கம் உள்ளவராய் இருந்தார். அந்த மனுஷன் வாழ்க்கையில தான் கர்த்தர் கானானை ஜனங்களுக்கு பங்கு போட்டு கொடுத்தார். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த மேகம் நல்ல தங்கியிருந்தது. கர்த்தர் இருக்கிற இடத்துல தங்கியிருந்தது. கர்த்தர் சொல்லுகிற வரைக்கும் தங்கியிருந்தது. மோசே மலைக்கு மேலே வருகிற வரைக்கும் தங்கியிருந்தது. மோசே உள்ளே நுழைந்த பின்பும் தங்கியிருந்தது. இந்த தங்குகிற அனுபவம் இந்த அருமையான மேகத்துக்கு. அதனாலதான் இன்னைக்கு இந்த வேதாகமம் எழுதப்பட்டு இத்தனை 1000 ஆண்டுகள் ஆனாலும் மீண்டும் நாம் இந்த மேகத்தை குறித்து பேசுகிறோம் என்று சொன்னால், இது வானத்தில் காணப்படுகிற சாதாரண மேகம் அல்ல. இந்த மேகமே ஒரு தேவ மேகம் தான். இந்த மேகமே ஒரு மகிமையின் மேகம் தான். ஆம், என கண்பான தேவ பிள்ளைகளே, இந்த நல்ல மகிமையினால் தேவனாகிய கர்த்தர் உங்களை நிரப்புவாராக. ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. சோதரம் நல்ல அக்கினியினால் உங்களை நிரப்புவாராக. சோதரம் நல்ல பொறுமையினால் உங்களை நிரப்புவாராக. தங்கியிருக்கிற அனுபவத்தை தேவன் உங்களுக்கு கொடுப்பாராக. இந்த மலையை மூடின மேகம் இன்றைக்கு ராத்திரி முதல் உங்க வீட்டை மூடட்டும், உங்க ஸ்தலத்தை மூடட்டும், உங்களுடைய ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் மூடட்டும். எப்போது இந்த மேகத்தினால் மூடப்பட்டு நிரப்பப்பட்டு நீங்க மகிமைக்குள் மகிமை அடைய கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தருடைய ஊழியக்காரனாக நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எல்லாரும் கண்களை மூடி ஒப்பு கொடுத்து கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ண போறோம். மலையை மூடின மேகம், ஆண்டவரே, இந்த மேகத்துக்குள் இவ்வளவு ரகசியம் இருக்கிறதா? இந்த மேகத்தின் இவ்வளவு பெரிய ஊழியம் செய்திருக்கிறதா? அது கர்த்தரை பாதுகாத்திருக்கிறது. ஓ, கர்த்தருடைய மனுஷனாகிய மோசேயை பாதுகாத்திருக்கிறது. கர்த்தர் இருக்கிற இடத்திலேயே இருந்திருக்கிறது. மோசேக்கு ஒரு தீங்கும் நேரிடாமல் பாதுகாத்திருக்கிறது. அது தங்கி இருந்திருக்கிறது. அப்படியே மலையை மூடி இருந்திருக்கிறது. ஆண்டவரே, இந்த மேகமே இவ்வளவு ஊழியம் செய்யுமானால் நாங்கள் எவ்வளவாய் உமக்கு ஊழியம் செய்ய வேண்டும். அந்த கிருபையை தாங்கன்னு சொல்லி வாய்களை திறந்து எல்லாரும் ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாம சோதரோம் 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 சோதரமையா ரீமா லாகா டகதன கத்துடி யாகட காதட பௌதுடி யாக்கர மகதட வல 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 ரகதுட மக்கத ரீபல மௌதுட கதன கத்த கத்தர வல 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 ரகதுட கந்தன மௌக்குட காதுட பௌதுட மக்கத்த கத்தர வர வரதியா ரகதுட பந்தன கெதினிக்க துக்கத்தர வல 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 மலையை மூடின மேகம் இதோடைய பிள்ளைகளை மூடட்டும். மலையை மூடின மேகம் இதோட பிள்ளைகளுடைய ஊழியங்களை மூடட்டும். மலையை மூடின மேகம் இதோட பிள்ளைகளுடைய தலையை மூடட்டும் நாமத்தினாலே. ஓ ராக டகதினை கதிரி கத்த கத்தர பர பர. நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. ஆமென், ஆமென். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய மேகம் உங்களை மூடும். மகிமையின் மேகம் உங்களை மூடும். பட்சிக்கிற அக்கினி ஜுவாலையான மேகம் உங்களை மூடி பாதுகாக்கும். தங்கி இருக்கிற மேகம் உங்களை மூடும். உங்களையும் கர்த்தரையும் ஒன்றாய் இணைக்கிற ஒரு மேகம் வந்து உங்களை கர்த்தரோடு இணைக்கும். இது நடக்கும். ஓ, இந்த ராத்திரி வேளையிலே இந்த அற்புதமான ஒரு மகிமை, இந்த அற்புதமான மேகத்தின் தயை உங்களை நிரப்பி கொண்டிருக்கும். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரமபிதாவே,
நல்ல அருமையான இந்த ராத்திரி வேலைக்காக ஸ்தோத்திரம். இதோ நாங்கள் ஒருமனப்பட்டு உங்களுடைய சமூகத்தில் கூடி வந்து இணைந்து உம்மை துதிக்க செய்திராண்டது. பல பட்டணங்கள், பல பிரதேசங்கள், பல இடத்திலிருந்து உங்களுடைய அன்பின் தேவ பிள்ளைகள் உங்களுடைய சன்னிதானத்துக்கு வந்திருக்கிறார்கள். மலையை மூடின அந்த மேகம் இவர்களை மூடட்டும். ஆண்டவரே, கப்பலுடைய மகிமை இவர்கள் ஜீவியத்தில் காணப்படட்டும். மோசைக்கு அரணாயிருந்த, மோசைக்கு கோட்டையாயிருந்த, மோசைக்கு துருகமாயிருந்த, மோசைக்கு அடைக்கலமாயிருந்த அந்த மேகம் இவர்களுக்கும் அரணாய், கோட்டை, துருகமாய், அடைக்கலமாய் இருக்கட்டும். ஆண்டவரே, கர்த்தருடைய சத்தியம் உங்களுடைய பிள்ளைகளை சந்திக்கட்டும், உருவாக்கட்டும். நல்ல சாட்சிகளை கேட்க உதவி செய்யும். ஒவ்வொருத்தருடைய வீட்டிலும் நன்மை உண்டாவதாக. அற்புதங்கள், அதிசயங்கள் தொடர்ந்து நடப்பதாக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.